டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். ஈழநாட்டு தமிழ் புலமைத்துவ ஆளுமைகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடி வருகிறோம். நாவலர் காலத்துக்கு பிறகு வந்த அறிஞர்கள் சிலவரை பற்றி அறிமுகம் செய்திருக்கிறேன். சிலர் நாவலருடைய சமகாலத்திலே வாழ்ந்த சங்கர பண்டிதர், முருகேச பண்டிதர் முதலிய சிலரையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். நாவலருடைய சமகாலத்தவர்களுள்ளே முக்கியமானவர் சி.வை. தாமோதரம் பிள்ளை. அவர் முத்துக்குமார கவிராயருடைய மாணவர். தெல்லிப்பளையில் கல்வி கற்று பிறகு உயர்கல்வி பெற்று அவர் தமிழ்நாடு சென்று சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டம் பெற்று பீட்டர் பெர்சிவல் நடத்திய தினவர்த்தமானிக்கு பெர்சிவலுக்கு பிறகு ஆசிரியராக சில காலம் இருந்தவர். இந்த சி.வை. தாமோதரம் பிள்ளை தொல்காப்பியம், எழுத்ததிகாரம், பொருளதிகாரம், இறையனார் அகப்பொருளுரை, சூளாமணி, தணிகை புராணம், வீரசோழியம் முதலிய பழந்தமிழ் நூல்களை, இலக்கண இலக்கிய நூல்களை வெளியிட்டவர். இப்பெரியார் ஏழாலை என்ற ஊரிலே வித்தியாசாலை ஒன்றை நிறுவினார். அந்த வித்தியாசாலையிலே முருகேச பண்டிதர், குமாரசாமி புலவர் முதலியவர்கள் ஆசிரியர்களாக கற்பித்தார்கள். இது சி.வை. தாமோதரம் பிள்ளை செய்த கடைசி மட்டும் இந்த ஏழாலை சைவ வித்தியாசாலையை தொய்ய விடாது காத்து அவருக்கு பின்னும் தம்முடைய காலத்துக்கு பின்னும் முருகேச பண்டிதர், குமாரசாமி புலவர் முதலியவர்கள் இந்த கலாசாலையை வித்தியாசாலையை காத்தார்கள். தாமோதரம் பிள்ளை காலத்திலும், இன்னும் சொல்லப்போனால் நாவலர் காலத்திலும் வித்துவசிரோமணி பொன்னம்பல பிள்ளை பெரும் புலவராக விளங்கினார். அவர் தமிழ் நூல்களை, கந்தபுராணம், பெரிய புராணம் முதலிய நூல்களை படித்து கோயில்களில் பொருள் சொல்வது அல்லது பயன் சொல்வது என்று சொல்லுவார்கள். அதிலே வல்லவராக திகழ்ந்தார். நல்லூர் கந்த சுவாமி கோவிலே கந்தபுராணம் பொருள் விரித்த வேளையிலே அவர் சொன்ன நுணுக்கங்களை அவருக்கு பின்னுக்கு வந்த பலர் வாயூறி நினைவு கூறுவர். அதில் ஒன்றுதான், அப்படி தெய்வ யானை அம்மை திருமணப்படலத்திலே இந்திரன் தெய்வ யானையை மணவினையிலே தாரை வார்த்து கொடுப்பதை குறிப்பிடும் ஒரு செய்யுள் அடி, மருகனென்று அவனை உண்ணி, முருகனை மருகனென்று நினைத்து தெய்வ யானையை அவன் கையிலே கொடுத்தான் என்று ஒரு அடி வருகிறது. பழமையாக சொல்லுகிறது மருகனென்று, மேம்போக்காக அவனை மருகனாக கருதி என்று சொல்லுவார்கள். ஆனால் வித்துவசிரோமணி பொன்னம்பல பிள்ளை சொன்னார், தக்கன் எப்படி சிவபெருமானை மருகனென்று நினைத்து அவமதித்தானோ அப்படி அந்த வழியிலே செல்லாமல் உண்மையிலே மிக்க பயபக்தியோடு இந்த கன்னியை தாரவார்த்து கொடுத்தான் என்ற பொருளை அவர் சொன்னார். இந்த பொன்னம்பல பிள்ளைக்கு மாக்கா வேட்பிள்ளை மாணவர். பொன்னம்பல பிள்ளையின் புகழ் அதிகமாக பொருள் விரித்தலிலும் மாணவர்களுக்கு கற்பித்தலிலும் இருந்தது.
இவரை அடுத்து வந்தவர் சமகாலத்தவர், சற்று பின் வந்தவர் யாரென்று சொன்னால் நா. கதிரவேற்பிள்ளை அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் புலோலி நா. கதிரவேற்பிள்ளை மாயாவாத துவம்ச கோளரி என்று பட்டம் பெற்றவர். அட்டாவதானம் சதாவதானம் இவைகளிலே வல்லவராக திகழ்ந்தார். நாவலர் காலத்தும் நாவலர் காலத்தை அடுத்தும் தமிழ்நாட்டிலே அருட்பா மருட்பா வழக்கு ராமலிங்க சுவாமிகளுடைய படைப்புகளை மையமாக வைத்து வாத பிரதிவாதங்களும் நீதிமன்ற வழக்குகளும் நடந்தன. அந்த வழக்குகளிலே இவர் ஈழத்து நாவலரை அடுத்து வந்தவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை தாமும் எடுத்து இது ராமலிங்க சுவாமிகள் பாடியது மருட்பா என்று வாதிட்டார். அதை விட்டு மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்திலே வழக்கு கூட நடந்தது. கதிரவேற்பிள்ளையிடம்தான் திருபிக்கா என்று சொன்ன கல்யாண சுந்தர முதலியார் கல்வியற்றார். கல்யாண சுந்தர முதலியாரும் இந்த தன்னுடைய குரு மீது கொண்ட பக்தியினாலே அவர் இந்த அருட்பாவை மருட்பா என்று வாதிடுகிற கட்சியிலே இருந்தார். இவை இடைப்பெறவர்களாக இந்த தலைமுறையினருக்கு அப்போது நடந்த மிக முக்கியமான வழக்கு பற்றி நான் சொல்லக்கூடியது. நாவண்ணா கதிரவேற்பிள்ளை சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற நூலை எழுதியவர். அதற்கு அப்பால் அவர் அகராதி முயற்சியிலே ஈடுபட்டார். அது மிகவும் பயனுள்ள பேரகராதியாக அவருக்கு இருந்த இந்த அட்டாவதானம் சதாவதானம் இவற்றிலே இருந்த வல்லமை தேர்ச்சியினால் அவர்களுடைய ஞாபக சக்தி என்னென்னதை அந்த பேரகராதியை புரட்டினால் தெரியும். ஆக இந்த நாவலரை அடுத்து வந்த தலைமுறையிலே சிவை தாமோதரம் பிள்ளை, வித்துவ சிரோமணி பொன்னம்பல பிள்ளை அவர்கள் வழியே நாவண்ணா கதிரவேற்பிள்ளை அவர்களை பற்றியும் பார்த்திருக்கிறோம். இவற்றை அடுத்து கதிரவேற்பிள்ளைக்கு பிறகு வந்த ஈழத்து தமிழறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஒருவரை நான் இங்கே குறிப்பிட்டுத்தான் இந்த உரையாடலை அப்பால் நகர்த்த வேணும். அகிலேசர் பிள்ளை என்ற ஒரு புலவர். இவர் திருகோணமலையை சார்ந்தவர். அகத்தியர் ஸ்தாபனம் என்று சொல்லப்படுகின்ற திருக்கரசையிலே பிறந்தவர். திருக்கரசை புராணத்தை பதிப்பித்தவர். வீரக்கோன் முதலியார் பாடிய வெறுகல் வேலாயுதர் காதல் என்ற நூலை பதிப்பித்தவரும் இந்த அகிலேசர் பிள்ளைதான். நாங்கள் இன்றும் திருக்கோணேஸ்வர வரலாறு பற்றி ஆராயும் போது குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஆதாரம் தேடுகின்ற கோணேசர் கல்வெட்டு என்று கவிராசர் பாடிய நூலை பதிப்பித்தவரும் அகிலேசர் பிள்ளைதான். எனவே இந்த தொடர்பு பற்றி ஒரு வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட தமிழ் புலவர்கள் வந்த வரிசையை சொல்ல வேண்டிய அவசியம் குறித்து இவ்வளவும் சொன்னேன். இப்பொழுது நாங்கள் சுன்னாகம் குமாரசாமி புலவரிடம் போகலாம். சுன்னாகம் குமாரசாமி புலவர் 1854 பிறந்தவர். 1922 மட்டும் வாழ்ந்தவர். அவருடைய புலமை, அவர் செய்த பணிகள், கல்விப்பணி, தமிழ் பணி முதலியவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்கிற தருணம் இது. இப்பொழுது வேல்நந்தன் அவர்கள், விரிவுரையாளர் வேல்நந்தன் அவர்கள் சுன்னாகம் குமாரசாமி புலவரை பற்றி தம்முடைய கருத்தை, தம்முடைய தேடலின் பயனை முன்வைப்பார்.
கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர் வரிசையிலே ஈழத்து தமிழ் புலமை ஆளுமைகள் என்ற வகையிலே நாங்கள் இப்பொழுது 19ஆம் நூற்றாண்டுக்குள்ளாலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஈழத்தினுடைய மூத்த கவிஞரும் பல்துறை ஆளுமையாளருமாகிய பத்மநாதன் ஐயா அவர்கள் இந்த தொடர்ச்சியான இந்த வரலாற்றிலே நாங்கள் பார்க்க வேண்டிய பல அறிஞர்களை அல்லது புலமை பாரம்பரியத்துக்குள்ளாலே வந்தவர்களை அடையாளம் காட்டி இப்பொழுது சுன்னாகம் குமாரசாமி புலவர்களே நாங்கள் வந்து நிற்கின்றோம். இதற்கு முற்பட சீவை தாமோதரம் பிள்ளை, அதே போல சதாவதானி கதிரவேற்பிள்ளை, அதற்கு இடைப்பட்ட பல வடக்கைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், கிழக்கைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பல புலமை ஆளுமைகளை 19ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியம் தந்திருக்கிறது. தமிழ் கூறு நல்லுலகமே போற்றக்கூடிய ஆளுமைகளையும் அது தந்திருக்கிறது. அந்த வரிசையில் இப்படி வருகிற போது மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக நாங்கள் பார்க்க வேண்டி இருப்பது சுன்னாகம் குமாரசாமி புலவர் அவர்கள். அவர் நாவலரை காணுகின்றார். நாவலரை காண்பதற்கு முன் ஊரழு சரவணமுத்து புலவர் வழி அவருக்கு நாவலருடைய தொடர்பு ஏற்படுகிறது. முத்துக்குமார கவிராயருடைய வழித்தோன்றல்தான் இவர் என்று அறிந்து நாவலரும் அவர் மீது பக்தி செலுத்துகின்றார். குறிப்பாக நாவலர் மீது இவர் பாடியிருக்கக்கூடிய சமரகவிகள் நாவலர் மீது எவ்வளவுக்கு சுன்னாகம் குமாரசாமி புலவர் அவர்கள் ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதை காட்டுகின்றன. அதற்கு பிற்பட ஒரு தமிழ் சைவ அறிவு மட்டுமல்ல, அதை தாண்டிய வடமொழி சைவ சித்தாந்த அறிவினையும் சுன்னாகம் குமாரசாமி புலவர் அவர்கள் பலரிடம் கற்று தேர்ந்து கொள்கிறார். குறிப்பாக நாகநாத பண்டிதரிடம் வடமொழியை அவர் கற்று தேர்ந்து கொள்கிறார். நமசிவாய தேசிகரிடம் சைவ சித்தாந்தத்தை கற்கின்றார். இப்படி பிறகு மதுரை தமிழ் சங்கத்தினுடைய செந்தமிழ் இதழிலே பல கட்டுரைகளை அவர் எழுதுகின்றார். குறிப்பாக சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களிடம் ஒரு செய்யுள் சார்ந்த இலக்கிய புலமையும், அவர் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்பது ஏழாலை சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் நிறுவிய ஏழாலை சைவப்பிரகாச வித்தியாசாலையிலே முருகேச பண்டிதரும் இவரும் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிற தன்மையும், பிற்பட முருகேச பண்டிதர் தமிழ்நாட்டுக்கு சென்றதன் பின் இவரே தலைமையேற்று அந்த பாடசாலையை நடத்திய தன்மையும், அந்த பாடசாலையினுடைய சோதனைகளை எல்லாம் அந்த பாடசாலையிலே சோதனை வைக்கிற போது அதை ஆறுமுக நாவலர், முருகேச பண்டிதர், சபாரத்தின முதலியார், பொன்னம்பல பிள்ளை என்று பலரும் வந்து அதை பரிசோதித்திருக்கிற தன்மைகளும் என்று இப்படியாக பல விஷயங்கள். வித்துவான் சிவானந்த ஐயர் இவருடைய ஒரு மாணாக்கராக இருந்திருக்கிறார். அதைவிட மிக முக்கியமாக வித்துவான் கணேசையர் அவர்கள் மிக முக்கியமான இவருடைய ஒரு மாணாக்கர் பரம்பரை என்பது மிக நீண்டது. பண்டிதமணி கணவதி பிள்ளை, புலவர்மணி பெரியதம்பி பிள்ளை என்று அது நீண்டு பேசக்கூடிய ஒரு மாணவ பரம்பரையை கொண்டவர் சுன்னாகம் குமாரசாமி புலவர். அவர் தமிழுக்கு தந்தவற்றை பற்றி நாங்கள் பார்க்கிற போது குறிப்பாக பதுளை கதிரேசன் பதிகம், மாணிக்க விநாயகர் பதிகம், மாவை பதிகம், கீரிமலை நகுலேசர் ஊஞ்சல், கைலாசபிள்ளை ஊஞ்சல் என்று சொல்லி இப்படி ஒரு சாணக்கிய நீதி பண்பா என்று ஒரு பக்கம் போனால், இன்னொரு பக்கம் சூடாமணி நிகண்டு, இலக்கண சந்திரிகை, கண்ணகி கதை, யாப்பெருங்கல பொழிப்புரை, இலக்கிய சொல்லகராதி என்று தமிழ் புலவர் சரித்திரம் என்று இரண்டு தளங்களிலே, ஒரு உரைநடை சார்ந்த தளங்களிலும் செய்யுள் சார்ந்த தளங்களிலும் மிக அரிய பல நூல்களை தந்திருக்கிற சிறப்பு சுன்னாகம் குமாரசாமி புலவருக்குரியது. அதைவிட உடுப்பிட்டி கதிரவேற்பிள்ளை அவர்கள் கூனா கதிரவேற்பிள்ளை தொகுத்த தமிழ்ச்சொல் அகராதியினுடைய தொகுப்பு முயற்சியிலே இவரும் பங்களித்திருக்கின்றார். நிறைவாக சொல்வதாக இருந்தால் இப்படி பலரை சொல்லலாம். பதிப்பு முயற்சியிலே ஆசாரக்கோவை, நான்மணி கடிகை, ஆத்திசூடி வெண்பா போன்றவை இவரால் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. பல கண்டன நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன, இலக்கண சர்ச்சைகள், பல புதிய இலக்கண சிந்தனைகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையிலே பண்டிதமணி அவர்கள்
இவர் இறந்த போது, இவர் அமரத்துவம் அடைந்த போது பாடிய ஒரு பாடல் மிக முக்கியமானது. செந்தமிழும் ஆரியமும் தேர்ந்து வீறி தேயமெல்லாம் சென்றிலகும் சீர்த்தி ஒன்றே இந்த நில மிசை இருப்ப இணையிலாத எண்ணில் பல கவிதளைத்த இனிய வாயும் அந்தமில்லா கவிகள் பல எழுதி வைத்த அம்பியனேர் திருக்கரமும் அந்தோ அந்தோ என்று சொல்லி இந்த அவர் மறைந்த போது பண்டிதமணி அவர்கள் அவருக்கு ஒரு நினைவு பாவையும் சமர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி, எனவே ஒரு பன்முக ஆளுமையாக நாங்கள் பார்க்க வேண்டிய 19ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு மரபு சார்ந்த புலமை பாரம்பரியத்திலே செய்யுள், உரைநடை, இலக்கணம் என்று ஒரு பரந்துபட பார்க்க வேண்டிய ஒரு புலமை ஆளுமையாக சுன்னாகம் குமாரசாமி புலவர் விளங்குகிறார் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்து போகிறேன். சுன்னாகம் குமாரசாமி புலவருடைய தமிழ் புலமை பற்றியும் சரியாக சொல்வதாயிருந்தால் வடமொழி தமிழ் மொழியில் அவர் அடைந்திருந்த தேர்ச்சியையும் ஞானத்தையும், இலக்கியம் மட்டுமன்று இலக்கணங்களிலே அவருக்கு இருந்த ஈடுபாட்டையும் நிபுணத்துவத்தையும் தம்பி வேல்நந்தன் குறிப்பிட்டார். இந்த குமாரசாமி புலவருடைய நூல்கள் பற்றியும் சொன்னார். அவருடைய இலக்கிய சொல் அகராதி 1924 வந்தது. சாணக்கிய நீதி வெண்பா, ராமோதந்தம், மேகதூத காரிகை, இதோபதேசம் முதலிய சமஸ்கிருத நூல்களை தமிழ் படுத்தினார். இவரை சொல்ல வேணும். இந்த சாணக்கிய நீதி வெண்பா 70களில் இலக்கிய பாடநூலில் காப்போதா இலக்கிய பாடநூலில் இருந்த வேளையில் கற்பிக்க வேண்டிய சூழலில் இருந்ததில் கிழக்கில் நான் பணியாற்றுகிற வேளையில் கற்பித்தேன். அதனாலே எனக்கு சில செய்யுள்கள் பாடமாக இருக்கு. இந்த சாணக்கிய நீதி என்பது ஒரு ராஜதந்திரம். சாணக்கியனே பெரிய ராஜதந்திரி என்று தானே சொல்கிறது. அப்போ அதில் சொல்லுகிறார், கொம்புளதற்கு 5, குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே. கொம்புளதண்டா மாடு, அதுக்கு 5 முழம் தள்ளி நின்றா போதும். குதிரை அதை விட கொஞ்சம் தாவிப்பாயும், அதுக்கு 10 முழம். யானைக்கு நீ 1000 முழம் தள்ளி அப்பால் நிற்க வேணும். இவ்வளவும் யாரும் சொல்லிட்டு போகலாம். அதற்கு மேலே சாணக்கியன் சொன்னது ஒன்று இருக்கு. வம்புசரி தீங்கினர் தாம் பால் அணுகாமல் நீங்குவதே நல்ல நிறை. தீங்கினரை கண்டால், தீங்கு செய்கிற வஞ்சகர்களை கண்டால் இந்த சொல்லப்பட்ட விலங்குகளுக்கு அப்பால போய் தூர கண்ணுக்கட்டா தூரத்தில் இருக்க வேண்டும் என்ற இது போல இருக்கு. குமாரசாமி புலவர் தமிழ் புலவர் சரித்திரம் அவர் செய்த மிக முக்கியமான பங்களிப்பு என்பதை சொல்லி, இனி இந்த உரையாடலை நான் எங்களுடைய நிபுணர் சி ரமேஷ் அவர்களிடம் கொண்டு செல்வோம். சந்திக்கிறதாயிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சோபா சார்கிட்ட நன்றியை சொல்லிக்கொண்டோம். உண்மையில் இதற்கு முதல் பார்த்தவர்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த வகையில் ஸ்ரீவை தாமோதரம் பிள்ளை பற்றி சில குறிப்புகளை சொல்லி எனது உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஸ்ரீவை தாமோதரம் பிள்ளை மிக முக்கியமான ஒருவராக காணப்பட்டார். அதே நேரத்தில் சென்னையில் முதல் BA பட்டம் பெற்றவர் அவர்தான். அவருடைய குருநாதரும் விஸ்வநாத பிள்ளையும் இவரும் சேர்ந்து அந்த பட்டத்தை பெற்றாங்க. அவ்வாறு பட்டம் பெற்றதுக்கு பிறகு தினவர்த்தமானி பீட்டர் பெர்சிவல் அவர்கள் சென்னையில் தங்கியிருந்து தினவர்த்தமானி என்ற பத்திரிகையை கொண்டு வர,
அங்கு பத்திரிகையை அவரோடு சேர்ந்து நடத்திய உதவியாசிரியராக இருந்து சேர்ந்து நடத்திய ஒருவராக சிவை தாமோதரம் பிள்ளை காணப்படுறார். இது ஒரு ஒரு அவரோட வாழ்க்கையில் ஒரு மைல்கல் என்று சொல்லி நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு உரைநடையை தெளிவாக விளங்கும்படி ஒரு சுருக்கமாக எழுதுவதற்கு ஒரு பத்திரிகை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் அவர் பணியாற்றி இருக்கிறார். இது அவருடைய பத்திரிகை பற்றி வந்த விஷயம். ரெண்டாவதாக நான் பார்க்குறேன், அவர் கலி பதிப்பிக்கிறதுக்கு முதல்ல அவர் கலித்துறை பற்றி ஒரு கட்டளை கலித்துறை பற்றி ஒரு நூல் ஒன்றை வெளியிடுறார். அப்போ கலியை பதிப்பிச்சதன் ஊடாக அவருக்கு அந்த அறிவு கலித்தாலிசை பற்றிய அறிவு வருகிறது. அந்த அடிப்படையில் அவர் ரெண்டாவது இதை தொடங்குறார். பிறகு பதிப்பு முயற்சிகள் பற்றி பலதை கதைச்சிருப்பினோம், அதை நான் தொடையில்லை. ஆனால் பதிப்பு முயற்சிகளில் தொல்காப்பிய பதிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. ஏனென்று சொன்னால் மலவை மகாலிங்க ஐயர் தொல்காப்பியத்தை முதல் பதிப்பிக்கிற 1847 அதை பதிப்பிக்கிற. அவ்வாறு பதிப்பிச்சதுக்கு பிறகு இவரால் 1847 பதிப்பிச்சதுக்கு பிறகு இவரால் பதிப்பிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு. இந்த நேரத்தில் அவர் எழுத்ததிகாரத்தை மட்டும்தான் பதிப்பிக்கிறார். எழுத்ததிகாரத்தை மட்டும் பதிப்பிக்கக்குள்ள சொல்லதிகாரமும் பொருளதிகாரமும் பதிப்பிக்கப்படாமல் இருக்குது. சேனாவரையர் உரை பதிப்பிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த நிலையில் உவே சாமிநாத ஐயர் இதில் தாடனப்பட்ட ஒருவர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கற்றவர், அவர் கூட பதிப்பிக்காமல் தன் தொல்காப்பிய இதை அப்படியே வச்சிருக்கு. ஆனால் இவர் அதை துணிஞ்சு பதிப்பிக்கிறார். ஒரு சரியான முறையில் பதிப்பிக்கிறார். கிட்டத்தட்ட 11 ஏடுகளை வச்சு கொண்டு பதிப்பிச்சதாக அறியப்படுது. அப்போ அந்த வகையில் பாடபேதங்கள் ஏடுகளில் எழுதும் பொழுது பேதங்கள் காணப்படும். அதை சரியாக உற்று நோக்கி சரிவர கவனித்து இலக்கண அறிவோட அதை பதிப்பிக்கிற ஒரு வெள்ளமை தாமோதரம் பிள்ளை அவர்கள்ட்ட காணப்பட்டது. இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னோடியான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். பிறகு சிவை தாமோதரம் பிள்ளை தொடர்ச்சியாக பதிப்புத்துறையில் இறங்குறார். இந்த நேரத்தில் அடுத்த அவருடைய டார்கெட், இன்னொரு மிகப்பெரிய டார்கெட் ஒன்று வருகிறது, வீரசோழிய பதிப்பு. இலக்கணம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் பதிப்பிச்சது தமிழ், ஆகவே பதிப்பிக்கிறது பெரிய முயற்சி அல்ல. வடமொழியின் இலக்கணம் கூறுகின்ற நூலை எடுத்து வீரசோழியத்தை பதிப்பிக்கிறது, புத்தமித்திரனார் எழுதின நூலை பதிப்பிக்கிறன்றது உண்மையில் யாருமே செய்ய முடியாத ஒன்று. வடமொழி புலமையும் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் மொழி புலமையும் தெரிஞ்சுக்கணும், இதோட இலக்கண அறிவு இருக்கும். அப்போ ஒரு சின்ன விஷயம் இல்லை. அதாவது ஏட்டில் இருக்கிறத பதிப்புக்குள்ளே கொண்டு வார். மனிதர் செய்கிறார், தன்னுடைய பொருளை இழக்கிறார். வருகின்ற சம்பளம் அனைத்தையும் பாடசாலைக்கு குமாரசுவாமி புலவருக்கு எழுதின கடிதத்திலேயே நாங்கள் பார்க்கலாம். பல்வேறு சிரமப்பட்டு தான் குமாரசுவாமி புலவருக்கு காசு அனுப்புகிறேன். அப்போ இந்த இதில் இது பதிப்பு முயற்சியையும் செய்கிறேன். அப்போ இது உண்மையில் ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்ய முடியாத ஒன்று, அசாதாரணமான ஒரு வேலையாகத்தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ அந்த அடிப்படையில் அவர் அதை செய்து வெற்றியும் பெறுறேன். இதன் பிறகு அவர் ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கிறார். நான் அறிஞ்ச மட்டும் இல்லை, சிவலிங்கராஜா சார்கிட்ட மட்டும்தான் அந்த நாவல் இருக்கு. காந்தமலர் அல்லது கற்பின் மாட்சி, சிவை தாமோதரம். அப்போ காந்தமலர் அல்லது கற்பின் மாட்சி என்ற நாவலை அவர் எழுதியிருக்கிறார். இந்த நாவல் சிவலிங்கராயா சார்கிட்ட இன்றைக்கும் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக வின்செலோ கிங்ஸ்பெரி என்று அழைக்கப்பட்ட சிவை தாமோதரம் பிள்ளை பின்னர் மதம் மாறி சைவத்தை தழுவி கொண்ட வரலாறு எல்லாம் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே தொடாத விஷயத்தை நான் தொட்டு சென்றிருக்கிறேன். இவருக்கு பிறகு குமாரசுவாமி புலவருக்கு வர்றதுக்கு முதல் கிங்ஸ்பெரி அழகு சுந்தர தேசிகரை பற்றி பார்ப்போம். அப்போ கிங்ஸ்பெரி என்பவர் தாமோதரம் பிள்ளையினுடைய மகன், மிக தந்தையை போலவே ஆளுமை மிக்க ஒருவராக இருந்தார்.
1873ஆம் ஆண்டு தண்டையார்பேட்டையில், சென்னையில் தண்டையார்பேட்டையில் பிறந்தவராக காணப்பட்ட அவருடைய இளமை பேர் அழகு சுந்தரர். அழகு சுந்தரர் என்ற இளமை நாமத்தை பெற்ற இவர் சென்னையிலும் யாழ்ப்பாணத்திலும் மாறி மாறி படிக்கிறார். அவ்வாறு படிக்கும் பொழுது அவருடைய கல்வி தடைப்படுகிறது. ஆயினும் அவர் இயல்பாகவே ஒரு கட்டிக்காரன் என்றபடியால் அவர் தொடர்ச்சியாக படிக்கிறார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் டாக்டர் மில்லர்ட்டையும் ஸ்கின்னர்ட்டையும் படித்து ஒரு வல்லமை பொருந்திய ஒருவராக காணப்படுறார். அதுவரையும் சைவ மதத்தில் இருந்த இவர் 1893ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மதத்துக்கு போய் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த ஞானஸ்தானம் பெறுவதன் ஊடாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையில சிறு மன வேறுபாடுகள் ஏற்படுகிறது. பிறகு சைவ சமயத்தில் உள்ள சிதம்பர பிள்ளையினுடைய மகள் மரியாம்மாள் ரத்தினம் என்பவர் திருமணம் செய்து தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொள்கிறார். 1906ஆம் ஆண்டில் வாலிப சங்க உறுப்பினராக இருந்து அயராது உழைத்த ஒருவராக இருக்கிற 1898 பசுமலை தேவாலயத்தில் உதவி போதகராக பணியாற்ற 1910ஆம் ஆண்டு பெங்களூரில் ஆன்ம போதனை கலாசாலையில் தமிழ், சமஸ்கிருதம், சைவம் ஆகியவற்றை கற்பித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார். பட்டாள புரோகிதராகவும் இவர் சேவை புரிந்தவர். 1923ஆம் ஆண்டு முழுமையாக அதிலிருந்து ஓய்வு பெற்று 1926ஆம் ஆண்டு முதல் கொழும்பு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது விரிவுரையாளராக நியமனம் பெறுறார். இப்போ இதில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 2 ஜம்பவான்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று எங்களுடைய பேராசிரியர் கணபதி பிள்ளை சார், மற்றதை ஏலவே விபுலானந்தர் படிப்பிச்சிருக்கிறார். அதை தொடர்ந்து கிங்ஸ்பெரியும் அங்கு படிப்பிக்கிறேன். அப்போ அழகு சுந்தரர் படிப்பு கல்வி நிலை மிக ஆழமானது. அதாவது கணபதி பிள்ளை அவர்களை தட்டி கொடுத்து சென்னையில் எங்கெங்கே படிக்கலாம், கல்வெட்டு தொடர்பான ஆய்வு கற்கும்படி வலியுறுத்தி அவரை அனுப்பி வைத்த பெருமை இவரை சார். அப்போ இந்த இதில் இவர் முக்கியமான ஒருவராக இருக்கிறார். கணபதி பிள்ளை சார் போய் பெரிய பெரிய ஜம்பவான்கள் உள்ள பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது முதல் டைப்ரைட்டரில் டைப் பண்ணி அனுப்புகிறார். கலையருவி கணபதி பிள்ளை என்ற இதில் இந்த நான் சொல்கிற விஷயம் பதிவாகி உள்ளது. தமிழருவி சண்முக சுந்தரம் அதை பதிவு செய்திருக்கிறேன். முதல் டைப்ரைட்டரில் டைப் பண்ணி அனுப்பின நேரத்தில் கிங்ஸ்பெரி அதை எடுத்து பார்க்குறார். பார்த்துட்டு அடே இப்படி ஒரு டைப்ரைட்டர் ஒன்று வந்திருக்கான், இவன் கணபதி பிள்ளை சார் டைப் பண்ணி அனுப்புகிற முதல் டைப்ரைட்டரில் இவர் கொழும்புல இருந்து அதை பார்க்குறார். இவருக்கு பெரிய அதிர்ச்சி, தெரியாது. அப்போ அவர் அதை பெருசாக சிலாயித்து பேசியதாக கணபதி பிள்ளை சார் தன்னிட்ட சொன்னதாக தமிழருவி சண்முக சுந்தரம் பதிவு செய்கிறார். இதில் இவருடைய உரைநடையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான உரைநடை, அவருடைய உரைநடை என்று சொல்லக்குள்ள ஒரு ஆழமான சிறியவர்களுக்குரிய நூல்களை எழுதுறதில் மிக முக்கியமான ஒருவராக கிங்ஸ்பெரி அவர்கள் அடையாளம் காணப்படுகிறார். அந்த வகையில் அவருடைய இயேசு வரலாறு என்ற உரைநடை மிக முக்கியமான ஒன்று. இயேசு பிரானுடைய வரலாற்றை சொல்றதாக இருக்கு. சிறுவர்கள் கற்கின்ற வகையில அவர் ராமன் கதை, பாண்டவர் கதை என்ற 2ஐயும், ராமாயணம் மகாபாரதம் 2ஐயும் ராமகதை பாண்டவர் கதை என்ற பேரில் எழுதியிருக்கிற அந்த வகையில அவரும் முக்கியமான ஒருவர். நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரினுடைய தொடர் வரிசையிலே நாம் இப்போது ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றின் ஊடாக ஈழத்து தமிழ் புலமை ஆளுமைகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
அந்த வகையில் இன்றைய தினமும் கூட இந்த புலமை ஆளுமைகளினுடைய தொடர் வரிசையிலே 19ஆம் நூற்றாண்டு சென்ற நிகழ்வினுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் 19ஆம் நூற்றாண்டுக்குள் நாங்கள் நிற்கிறோம். அந்த வகையிலே 19ஆம் நூற்றாண்டு என்பது பல தனிமனித ஆளுமைகளை ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றை பொறுத்தவரையும் சரி, அல்லது ஈழம் தமிழகத்துக்கு கடமைப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய துறை சார்ந்த தனித்துவமான பல ஆளுமையாளர்களை தந்த ஒரு நூற்றாண்டு. அந்த வகையிலே சென்ற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் ஆறுமுக நாவலர் சீவை தாமோதரம் பிள்ளை குறித்த விடயங்களை பார்த்திருக்கிறோம். இவர்களினுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்று ஈழத்திலிருந்து சிலர் தமிழகம் சென்று கூட தங்களுடைய தமிழ் பணியை ஆற்றியிருக்கிறார்கள். அப்படி கூட ஒரு அறிஞர் பரம்பரை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அவர்கள் பிறப்பினால் ஈழத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனாலே ஈழத்து தமிழிலக்கிய வரலாற்றுக்குள் வைத்து அத்தகைய ஆளுமையாளர்களையும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சதாவதானி நாவண்ணா கதிரவேற்பிள்ளை அவர்களை பற்றிய ஒரு பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். 19ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரை குறிப்பாக அகராதித்துறையிலே அவருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. நாகப்பிள்ளைக்கும் சிவகாமி அம்மைக்கும் மகனாக யாழ்ப்பாணத்தினுடைய மேலை புலோலியிலே வடமராட்சியில் இருக்கின்ற மேலை புலோலியிலே 1871ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் அல்லது அவதரித்தவர் தான் சதாவதானி நா கதிரவேற்பிள்ளை அவர்கள். அவர் 21 வயதிலேயே தமிழகம் சென்றார். இங்கேயே படிக்கிற போது மேலை புலோலி சிவப்பிரகாச வித்தியாசாலையில் அந்த பாடசாலை கூட ஒரு வகையிலே அதனுடைய ஸ்தாபகராக நாகலிங்க முதலியார் அவர்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு பின்புலமாக இருப்பவர் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் உருவாக்கிய சைவப்பிரகாச வித்தியாசாலை, ஆறுமுகனுடைய சிந்தனையில் உதித்த வடமராட்சியில் இருக்கக்கூடிய சைவப்பிரகாச வித்தியாசாலைகளில் ஒன்றுதான் மேலை புலோலி சைவப்பிரகாச வித்தியாசாலை. அங்குதான் கதிரவேற்பிள்ளை படித்தார் என்பது கூட ஒரு வரலாற்று தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற விஷயம். அதைவிட அவர் இங்கு இருக்கின்ற காலப்பகுதியில் வித்துவான் தியாகராய பிள்ளை, சதாசிவம் பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற நாவலருடைய மாணாக்கர்களிடம் இலக்கண இலக்கியங்களை கற்றார். அப்போ இங்கே இருக்கிற போதே அவர் சிறுவயது முதலே சைவத்தின் மீதும் தமிழ் மீதும் தீராத பற்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். புதுச்சன்னதி கந்தன் என்றது அவருடைய ஊரிலே அவர் வாழ்ந்த இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயம். அந்த ஆலயத்தின் மீது கூட மிகுந்த பக்தியுடையவராக அவர் விளங்கி இருக்கின்றார். தன்னுடைய 21வது வயதிலே சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செல்கிறார். இங்கேயே அவர் பண்டிதராக ஆசிரியராக இருந்துவிட்டுத்தான் தமிழ்நாட்டுக்கு செல்கிறார். அதற்கு பிறகுதான் அவருடைய பணிகள், அவர் தமிழகத்திலே தான் தன் வாழ்நாளினுடைய பெருமளவான காலப்பகுதியை கழித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே ஒரு சைவ பணியாக இருக்கலாம், தமிழ் பணி என்ற 2 தளங்களுக்குள்ளாலே சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்களினுடைய பங்களிப்பு என்பது ஈழத்தினுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் சரி, ஈழத்தினுடைய சைவ இலக்கிய வரலாற்றிலும் சரி மிக முக்கியமான ஒரு தடம் பதித்த வரலாறாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அங்கு போனதன் பின் அங்கு அவர் காசிவாசி செந்திநாத ஐயர், கனகசுந்தரம் பிள்ளை போன்றவர்களிடம் கூட கற்றார். அங்கே ஒரு தமிழ் ஆசிரியராக அவர் பணிபுரிந்திருக்கிறார். அப்படி தமிழாசிரியராக அங்கு கடமையாற்றுகிற போதுதான் அவருடைய முதன்மை மாணவராக அங்கே வந்து சேருகிறார் திரு வி கா என்று அழைக்கப்படுகின்ற திரு வி கல்யாண சுந்தரம் முதலியார். எனவே திருவிகா ஆங்கிலம் கற்க வந்த திருவிகாவை தமிழ் தென்றலாக்கி தமிழ் கூறு நல்லுலகைக்கு வழங்கிய பெருமை மேலை புலோலி சதாவதானி கதிரவேற்பிள்ளையை சாரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரே திரும்பவும் எனக்கு கல்வி கண் திறந்தவர் யாழ்ப்பாணத்து மேலை புலோலி சதாவதானிதான் என்று தன்னுடைய சதாவதானி குறித்து அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூலிலே பதிவு செய்கிற அளவிற்கு ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியத்தினூடாக
தமிழ்நாட்டிலே மிக சிறந்த ஒரு தமிழாசிரிய பணியை சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள் மேற்கொண்டார். அது மட்டுமல்ல, அங்கே அவர் நீண்ட காலம் இருந்த போது அவருடைய அங்கே ஆலய வழிபாடுகளை ஒழுங்குபடுத்தினார். திருமுறை ஓதும் பழக்கத்தை கொண்டு வந்தார். அவருடைய நெருக்கடியான காலச்சூழல், ஒரு ஆங்கில ஆட்சி, அந்நிய ஆட்சி, பிறமத மீதான மோகம், மக்கள் சைவத்தின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருந்த அந்த காலச்சூழலில் தான் சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள் ஒரு தனி மனிதராக அங்கே பல பணிகளை ஆற்றினார். குறிப்பாக கதிர்காம கலம்பகம், சிவசேத்ராலய மகோற்சவ உண்மை விளக்கம், சைவ பூஷண சந்திரிகை, சுப்பிரமணிய பராக்கிரமம், மார்க்கண்டேய கதாமணி, புத்தமத கண்டனம், இதெல்லாம் அவர் இயற்றியிருக்கக்கூடிய சைவம், அதாவது சமயம் சார்ந்த நூல்களாக இருக்கின்றன. குறிப்பாக அவரிடம் இருந்த ஒரு சைவ சித்தாந்த புலமை அது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அவர் சைவ சித்தாந்த மகா சரபம் என்று போற்றப்பட்டார். அத்துவித சித்தாந்த மகோத்தாரணர் என்று போற்றப்பட்டார். அப்படி பல பட்டங்கள் கூட. மாயாவாதிகளை வென்றதனாலே மாயாவாத துவம்ச கோளரி என்று போற்றப்பட்டார். இப்படி தமிழ்நாடே கொண்டாடிய ஒரு அறிஞராக, ஈழத்தவராகிய எமக்கு பெருமை சேர்த்த ஒருவராக சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள் இருந்தார். அவர் நான் ஏற்கனவே சொன்ன நூல்களை விட குறிப்பாக அவருடைய உரைகள், நைடதத்துக்கு அவர் எழுதிய உரை, நைடத விருத்தியுரை, பழனி தலபுராண உரை, தாயுமானவர் பாட்டு, இப்படி பல உரை நூல்கள், சிவராத்திரி புராண உரை, ஏகாதசி புராண உரை என்று அவர் எழுதியிருக்கக்கூடிய உரை நூல்களும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய இன்னொரு பணி, மிக முக்கியமான ஒரு பணி, இந்த நாவலர் காலத்திலே தான் அந்த பணி முன்னெடுக்கப்படுகிறது. வள்ளலாருடைய பாடல்கள் அருட்பாக்களா மருட்பாக்களா என்ற ஒரு வழக்கு நடக்கிறது. பஞ்சபுராணத்துக்குள் வைத்து வள்ளலாருடைய பாடல்களையும் பாடலாமா, நாயன்மார்களினுடைய பாடல்களோடு சேர்த்து வைத்து பார்க்க முடியுமா என்ற கேள்விகள் வந்தபோதுதான் அது அருட்பா இல்ல மருட்பா என்ற ஒரு வழக்கு அங்கே உருவானது. அந்த வழக்கை முடித்து வைத்தவராக விளங்குபவர் சதாவதானி கதிரவேற்பிள்ளை என்பது கூட ஒரு விஷயம். அதோடு இணைந்தவர் புத்தமத கண்டனம் போன்ற பல கண்டன நூல்களையும் படைத்திருக்கின்றார். எனவே ஒரு நாவலர் அடிச்சுவட்டிலே அவர் விட்டகுறை தொட்டகுறை தொடர்வனவாக சதாவதானி கதிரவேற்பிள்ளையினுடைய பணிகள் அமைந்திருந்தன என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவருடைய பிரசங்கங்கள் அந்த இடங்களிலே, தமிழ்நாட்டிலே சைவத்தின்பால் மக்களை மீண்டும் ஈர்ப்பதற்கும் சைவத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் பேருதவியாக அமைந்திருக்கிறது. எனவே அங்கே ஒரு அத்துவித சித்தாந்த மகோத்தாரணராக அவர் இருந்திருக்கிறார். அங்கே அவருக்கு சிறந்த ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்ட தன்மைகளை கூட பார்க்கிறோம். ஆனால் இவற்றுக்கு மேலாக தமிழுக்காக, தமிழ் இலக்கிய உலகம் சதாவதானி கதிரவேற்பிள்ளை என்றால் இதற்கு எதற்காக அவரை போற்றி வணங்குகிறது என்றால் அவருடைய அகராதி பணி. 19ஆம் நூற்றாண்டிலே மேலைப்புல அறிஞர்களுக்கூடாகத்தான் இந்த நிகண்டுகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை நிலைக்கு மாற்றீடாக சொல்லுக்கு பொருள் கூறுகின்ற அல்லது பொருளை அறிகின்ற அகராதி முயற்சிகள் தோற்றம் பெறுகின்றன. எனவே இருமொழி அகராதிகளாக ஆங்கில தமிழ் அகராதிகள் மேலைப்புல அறிஞர்களினுடைய பங்களிப்புகளோடு உருவாக்க கண்டு கொண்டிருந்த வேளையில்தான் சதாவதானி கதிரவேற்பிள்ளை என்ன செய்கிறார் என்றால் தமிழ் பேரகராதி, இந்த தமிழ் ஆங்கில தமிழ் வேறு மொழி சார்ந்த என்ற அந்த ஒப்புமைகள் இல்லாமல் தனித்தமிழிலே ஒரு அகராதியாக, ஒரு மொழி அகராதியாக தமிழ் பேரகராதியை உருவாக்குகின்றார். பல ஆயிரக்கணக்கான சொற்களை திரட்டி ஒரு கடின முயற்சிக்குள்ளாலே தமிழினுடைய சொற்களஞ்சியத்தை இந்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பணியை ஈழத்தமிழராக, ஈழத்தமிழ் புலமை உலகின் அடையாளமாக வாழ்ந்திருக்கக்கூடிய 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சதாவதானி கதிரவேற்பிள்ளை செய்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த அகராதி முயற்சிகள் குறித்தும் அல்லது அந்த மதுரை தமிழ்ச்சங்கம் அல்லது பிற்பட வெளியிடப்பட்டிருக்கின்ற அவர் பெயராலே வழங்கப்படுகிற அந்த பேரகராதியின் தொகுப்பு முயற்சிகள்,
அது சரியாக நடந்திருக்கிறதா, உண்மையில் கதிரவேற்பிள்ளையினுடைய அகராதி எது போன்ற பல ஆய்வு சர்ச்சைகள் ஆய்வுலகிலே இருக்கத்தான் செய்கின்றன. எனவே ஆனாலும் கூட அவர் தந்துவிட்டு போன அந்த முயற்சி என்பது பிற்காலங்களிலே பலர் இதை பின்பற்றி அகராதி முயற்சிகளில் ஈடுபடவும், தமிழ் அரும் சொற்களை பேணி அவர் தந்திருக்கக்கூடிய முயற்சி கூடாக அந்த சொற்களஞ்சியத்தை வைத்துக்கொண்டு தமிழினுடைய பெருமைகளை பேசுவதற்கும் மேலை புலத்தை சேர்ந்தவர்கள் பல ஆய்வுகளை செய்வதற்கும் கூட சதாவதானி கதிரவேற்பிள்ளையினுடைய இந்த பேரகராதி உதவி இருக்கிறது. இப்படி பலவற்றை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். மனைவி வடிவாம்பிகையோடும் மகள் சிவஞானாம்பிகை, மகன் திருநாவுக்கரசு என்று நினைக்கிறேன். அப்படி ஊருக்கு வந்து ஊரிலேயே அந்த உறவுகளோடு வாழ்ந்து விட்டு போன வரலாற்று வாழ்வும் அவருக்குரியது. இன்றும் கூட அவர் வாழ்ந்த ஊரிலே, மேலே புலோலியிலே, புலோலி மேற்கிலே, தம்பசெட்டியிலே சதாவதானி கதிரவேற்பிள்ளை சனசமூக நிலையம் என்ற பெயரிலே ஒரு நிலையம் இருந்து கொண்டு ஆண்டுதோறும் அவருடைய நினைவாக குருபூசை தினங்களை வைத்து அந்த விடயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான இன்னொரு விடயம், அவர் செய்த சதாவதானம். 36 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த உலகிலே வாழ்ந்து விட்டு போன ஒருவர் சதாவதானி கதிரவேற்பிள்ளை. தன்னுடைய 36வது வயதிலே சென்னை இலக்குமி விசால மண்டபத்திலே அவர் சதாவதானம் செய்கிறார். 100 பேர் இருந்து கேள்விகளை மாறி மாறி வெவ்வேறு விதங்களில் கேட்கிற போது அவற்றையெல்லாம் அவதானித்து விட்டு மீண்டும் அந்த 100 பேருக்கும் எந்த ஒரு முன்னாயத்தங்களோ நேர அவகாசமோ இன்றி சரியான விதத்திலே அவதானத்தின் அடித்தளத்திலே அதற்கு சரியாக விடை சொல்வதாக அமைகிற சதா அவதானம். சதம் என்றால் 100 அவதானங்களை மேற்கொண்டு சதாவதானி என்பதை அவர் ஒரு இளம் வயதிலே செய்த அந்த சாதனை என்பது கூட மிக முக்கியமானது என்று சொல்லி நிறைவாக இந்த சுற்றிலே சதாவதானி கதிரவேற்பிள்ளையினுடைய அகராதி பணியை போற்றி தஞ்சை சதாவதானம் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் புகழ்ந்திருக்கிற ஒரு பாட்டை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். பூவிலிடை கடையாகி எழுத்தின் முன் பேருறப் பதித்த புத்தகங்கள் யாவுமிடை கடையெனவே யாழ்ப்பாண புலோலி நகரின் மா சீர்த்தி பாவபுது சென்னதியான் அருட்கதிர வேற்புலவன் பதித்த மேன்மை மேவும் அகராதி இதே முதல் அதன இதன் பெயரே விளங்குமன்றே என்று சொல்லி தஞ்சை சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இவருடைய அகராதி பணியை போற்றியிருக்கிறார். இவர் குறித்து திரு வி.கா. அதே போல எங்களுடைய கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள், பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் அவர்கள், பெரிய ஐங்கரன் அவர்கள், இப்படி பலர் ஈழத்தைச் சேர்ந்த அறிஞர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் இவரை குறித்தான வரலாறுகளை அல்லது இவர் குறித்த ஆய்வுகளை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் இன்னமும் இவர் குறித்த நூல்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய, மீள்பதிப்பு செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றன என்ற அந்த சிந்தனைகளோடு 19ஆம் நூற்றாண்டினுடைய ஈழத்து தமிழ் பேராளுமைகளில் ஒருவராக பெருமளவுக்கு தமிழகத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய அடித்தளமாக இருப்பது எங்களுடைய மண். அந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்களினுடைய அந்த சிந்தனைகளோடு இதனை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.